உங்க எதிரிய பார்த்து பயப்படாதீங்க. உங்களை பார்த்து சிலர் பயங்கரமா பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களை படைச்சவரை தான் அவரையும் படைச்சிருக்கார். தேவையில்லாத பயம் வாழ்க்கையில நிம்மதிய கெடுத்துடும். யாராவது உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, வீடு சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னா நாம சொன்னவங்களை பார்த்து என்ன செய்யணும் தெரியுமா? மாறாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமே, இது மாறினாதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே அது மாத்த போகுது. அதாவது மோசமான இடத்துல இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போகவும் போகுது கூடிய சீக்கிரம். இவர்களுக்கு மட்டுமே தாங்க சாயப்பா சொந்தக்காரரா இருப்பாரு. பணக்காரர்களுக்கு இருப்பாரா? இல்ல. நம்மள மாதிரி ஏழைகளுக்கோ நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கும் தான் கடவுள் காட்சி அளிப்பார். ஏன் தெரியுமா? ஒரு பெட்ரோல் பங்க்ல நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். நமக்கு கீழே இருப்பவங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு வச்சிருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோமோ, அதை விட பல மடங்கு நமக்கு மேல இருக்கிறவ நம்ம மேல அந்த அக்கறையும் அந்த அன்பையும் அந்த உதவிகளையும் வாரி வாரி வழங்குவான். சோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி போல. அத சரியான முறையில இருந்து பயணங்கள் மேற்கொண்டா நாம வாழ்க்கையில 100% வெற்றி மட்டுமே நிரந்தரம். தோல்விகள் அப்படின்றது சத்தியமா கிடையாது. சோ எதிரிகளை நீங்க வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களே வீழ்ந்து போவார்கள். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், எல்லாருக்கும் அன்பை அள்ளி கொடுக்கலாம். யாரு என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் நல்லதை மட்டும் நினைங்க. மற்றவங்களை பழி வாங்கணும்ன்ற ஒரு மோசமான மனநிலை வேண்டாம். அது இருந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டும் ஆபத்துல கொடுக்கும். ஸோ அன்பேசா டிஷர்ட்டை பத்தியும் இதுல பேசியிருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரும் இதுல இருக்குது. இந்த பதிவை முழுவதுமா கேளுங்க, நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்த ஒரு பதிவை நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவில அடங்கி இருக்குது. ஸோ யாராவது கேட்கல அப்படின்னா நிச்சயமா அந்த பதிவை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா ஒரு பதிவும் உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இது வரைக்கும் உங்க லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் மறக்க முடியலையே, இத மறந்தா நான் சிறப்பா வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த மறந்து ஒரு புதிய மாற்றத்தை அந்த பதிவு ஏற்படுத்துவதற்கு சரியான ஒரு வாய்ப்பா அது அமையும். கடவுளுடைய அருளின்படிதான் இங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கடவுளுடைய விருப்பம் நமது விருப்பமா இருக்கணும். கடவுளோட விருப்பத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையில சகல தோஷங்கள் எதுவா இருக்கட்டும்
அதுவும் நீங்கும். இந்த கிரகத்தை படைச்சவர் கடவுள் தான், மனுஷன் படைக்கல. இந்த பூமியை படைச்சவர் கடவுள் தான், வானத்தை படைச்சவர் கடவுள் தான். நிலம், அது இது இதெல்லாம் உங்க கண்களுக்கு முன்னாடி காட்சி அளிக்குதோ அத கடவுள் தான் படைச்சார். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிவிய கூட, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சோஃபாவை கூட, உங்களுக்கு பிடிச்சமானவர்களை கூட கடவுள் தான் படைச்சார். என்னங்க, டிவி அவர் தான் படைச்சாரா அப்படின்னா, அவரால படைக்கப்பட்ட ஒருவன் தான் அந்த டிவியை படைச்சான். கரெக்டா? டிவி தானா வரல. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கடவுள். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பிளைட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல விண்வெளிய கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சது யாரு? மனிதன். அப்ப மனிதனை படைச்சது யாரு? கடவுள். அப்போ கடவுள் தான் இத்தனை விஷயத்தையும் இத்தனை மனிதர்கள் மூலமா இங்கே ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்டால நம்ம உயிர் காப்பாற்றப்படுகிறது. ரைட்? இங்கேயும் கடவுள் தான் காப்பாத்துறாரு. டாக்டர் காப்பாத்தினாரா? டாக்டர் வேணா பெயரளவுக்கு காப்பாத்துறாரு. ஆனா டாக்டரை படைச்சது கடவுள். அதனாலதான் எல்லா டாக்டர்ஸும் கடவுளை நம்புங்கம்மா, சரி பண்ணிடலாம். சோ யாருமே உறுதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா படைக்கப்பட்டது கடவுள். அப்போ ஒட்டுமொத்த நம்மளுடைய குடிமி எங்க இருக்குதுன்னா கடவுள்கிட்ட இருக்குது. ரைட்டா? அப்போ தேவையில்லாத பயங்கள் தேவையே இல்லை. கிரகத்தை படைச்சது அவருதான். என்னையா அது படைச்ச, அதாவது இந்த கிரகத்தை வேற ஒருத்தன் படைக்கல, நமக்கு எதிரியா இருக்கிறவன் படைக்கல. அவன் படைச்ச அந்த கிரகத்தை நமக்கு எதிரா செயல்படுத்தவும் முடியாது. ரைட்? அப்போ கிரகத்தை படைச்சதும் என்னுடைய கடவுள், என்ன படைச்சதும் என்னுடைய கடவுள். அப்படின்னும் போது என்ன படைச்சவரு எனக்கு எதிரா கிரகத்தை திசை திருப்புவாரா? இதுதான் உங்க கேள்வியா இருக்கணும். யாராவது உனக்கு நாலு சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, ராசி சரியில்லை, கட்டின பொண்டாட்டி சரியில்லை, கட்டின புருஷன் சரியில்லை, உங்க குழந்தை இந்த நேரத்துல பிறந்ததால சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க ஜஸ்ட் சிரிச்சுக்கோங்க. ஏன்னா உன்னையும் என்னையும் படைச்சது கடவுள் தான். அந்த கடவுளா உன் மூலமா என் குடும்பத்துக்கு சரி பண்ண போறாரு. என்னைக்குமே நம்ம மனசு அந்த ஆணவம், அகங்காரம், திமிரு, அது இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு விஷயத்த செய்யறன்னா உன்னை படைச்சவன் மூலமா தான் நீ அந்த விஷயத்தையே செய்யற. அப்ப படைத்தவனுடைய ஆசீர்வாதம், அருள் இருந்தா மட்டும்தான் உன்னால ப்ரெசென்ட் பண்ண முடியுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சோ இல்லைன்னா இல்லை, இருக்குது அப்படின்னு நினைச்சா இருக்குது, இல்ல அப்படின்னு நினைச்சா அங்க இல்ல. ஒருத்தனால வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாழ முடியுது. வாழ முடியாது அப்படின்னு அவன் நினைச்சானா வாழ முடியாம போகும். நம்ம நல்ல இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னா வந்துருவான். நம்ம நல்ல இடத்துக்கு வந்துட்டோமே, இது அத்தனையும் போயிடுமோ அப்படின்னு நினைச்சாவே அத்தனையும் போயிடும். மூக்குத்தி அம்மன் ஒரு படம், ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும். நீ நம்புன வந்தது, நீ நம்புல வரல. ரைட்? அருமையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் உன் மைண்டு என்ன திங்க் பண்ணுதுன்றதுதான் முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுன்னு அர்த்தம். நீ சந்தோஷமா இருக்கும்போது கடவுள் இருக்கிறாருன்ற, ஆனா நீ கஷ்டமா இருக்கும்போது கடவுள் இல்லைன்ற. நீ கஷ்டமா இருக்கும் போதுதான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆனா என்ன ஆகுது? சந்தோஷமா இருக்கும் போது ஏத்துக்கிற, சந்தோஷமா இல்லாதப்போ ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி போயிடும். இங்க பல பேருக்கிட்ட ஏமா ஆரத்தி எடுக்கலைன்னா, ஆனா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா, அப்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா கஷ்டத்தை பார்த்து பயப்படுற, கஷ்டத்தை பார்த்து வெக்ஸ் ஆகி நிக்கிற. வாழ்க்கையில கஷ்டம் வரதானே செய்யும்.
இப்ப நீ ஆரத்தி எடுக்கலைன்னா அந்த கஷ்டம் போயிடுமா? நீ ஆரத்தி எடுத்தாவது அந்த கஷ்டம் பார்த்து பயப்படும். ஐயோ, இவங்க வேற ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க, சச்சரிதம் படிக்கிறாங்க, மெடிடேஷன் படிக்கிறாங்க, பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க, நாம வேற கஷ்டத்தை வேற கொடுக்கறோமே. கடவுள் ஏன்டா அவனுக்கு ஆளே கிடைக்கலையா, அவனை போய் நீ சீன்ற அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவான்னு சொல்லி அந்த கஷ்டம் கூட ஓடி போயிடும். இது ரியல் ஃபேக்ட். நான் சொல்றது எதுவுமே ரீல் விடல, நான் ரியலா தான் சொல்லிட்டு இருக்கேன். கஷ்டம் இருக்கும்போது கெட்டியமா பிடிச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. அந்த பொறுப்பை தவறிட்டா வாழ்க்கைக்கு கடவுள் பொறுப்பாக மாட்டார். கஷ்ட காலத்துல கடவுளை பிடி, மனுஷனை பிடிக்காது. மனுஷனையே பிடிக்காத, மனுஷனை மறந்துடு. நீ மனுஷனை பிடிச்சா அவன் உன் கஷ்டத்தை தீப்பான், ஆனா திருப்பி அவன் உன்னை பிடிப்பான். அவன் உன்னை திருப்பி பிடிச்சிட்டான்னா அவன் வாழ்க்கையில எல்லாமே காலி ஆயிடும். அதோ கதை. சோ கடவுளை நம்பு. நான் மனுஷனை நம்பாதன்னு சொல்லல. ஏன்னா அந்த கடவுள் மனிதன் மூலமா தான் உனக்கு ஏதாவது செய்வாரு. அப்ப கடவுளை நம்பு, கடவுளை நம்பி செயல்படு. கஷ்டங்கள் வரும்போது பயப்படாத. கிரகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை. கடைசியில ஒரு விஷயம் தெரியும். கடவுள் எப்ப தெரியுமா சொல்லுவாரு? சாகக்கூடிய நிலையில, டேய் எல்லாமே சரியா இருந்திருக்கு, அத சரியா நீதான்டா பயன்படுத்தல, ஆக மொத்தம் நீதான் சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த உடனே நம்ம மூச்சு நம்மளை விட்டு போயிடும். கற்கும் போதே கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது படிக்க வேண்டிய வயசுல படிச்சுடு, நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல நிம்மதியா இரு, உழைக்க வேண்டிய வயசுல உழைச்சிடு. ஆனா உழைக்க வேண்டிய வயசுல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நீ உழைச்சுதானே ஆகணும். அன்னைக்கு உன்னோட குடும்பத்துல இருக்கிறவ, நண்பர், உறவுகள் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ உழைக்க வேண்டிய இடத்துல வயசுல நீ உழைக்கல, உட்காந்து நியாயம் பேசுன, போற வரவனை கிண்டல் பண்ண, ஆணவத்துல ஆடுன, அதிகாரத்துல இருந்த. ஆனா இன்னைக்கு கடவுள் 40-45 தாண்டி உனக்கு முதுகு வலி, மூட்டு வலி கொடுத்துட்டாரு. இப்போ வேற வழி இல்லை, நான் உழைச்சுதானே ஆகணும்னா இதுக்கு யாரு காரணம்? ஆரம்பத்துல நீ கோட்டை விட்ட, இப்போ அந்த கோட்டைய பிடிக்கணும்னு நினைக்கிற. நீ பிடிக்கிறதுன்றது ரொம்ப தூரம் போயிடுச்சு. அந்த கோட்டை கிட்ட இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கல, தூரம் போயிடுச்சு. இது என்ன பண்ண முடியும்? சோ என்னைக்குமே லைஃபை அதிகமாகவும் பார்த்து பயப்படாதீங்க. ஆனா அதே நேரத்துல அதை அலட்சியப்படுத்தவும் செய்யாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பயப்படுன்னு சொல்றியா, பயப்படக்கூடாதுன்னு சொல்றியான்னு யாராவது கேள்வி கேட்டா, ஒரு அளவோட பயப்படுங்க, ஒரு அளவுக்கு மேல பயப்படாதீங்க. பயந்துகிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. அது என்ன ஆயிடும்னு சொல்லி அலட்சியப்படுத்தினாலும் அது நம்மளை பொடுத்தாக்கிடும். கொஞ்சம் பயம் இருக்கட்டும், கொஞ்சம் பயம் இல்லாதது இருக்கட்டும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஃப்ரீயா விடுங்க. மனசுல அமைதி இருக்கும் போதுதான் தெளிவு கிடைக்கும். மனசுல அழுத்தம் இருந்துச்சுன்னா அத்தனையும் இருண்டு போன மாதிரி ஆயிடும். எவ்வளவுதான் வெளிச்சம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இருண்டு போவதற்கு உண்டான சூழ்நிலை நாம நம்மளுடைய நினைப்பாலே அந்த அந்த இருண்டு போன இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம். நாம தான் ஆக்கிரமிப்பு பண்ணோம். கடவுள் டார்க் பிளேஸ கொடுக்கல, நாம டார்க் பிளேஸா மாத்திக்கிட்டோம். கதவெல்லாம் மூடி வச்சிட்டோம், வெளிச்சம் வரல. இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், வெளிச்சம் வரல. ஆனா டார்க்ல இருந்துகிட்ட வெளிச்சம் வரல அப்படின்னா நீ முயற்சி பண்ணு, டோரை ஓபன் பண்ணு, இல்ல சுவிட்ச்ல ஆன் பண்ணு, வெளிச்சம் வரும். சோ நீ உன் துன்பத்தை ஏன் காலையில கட்டிட்டு நடக்கிற? உன் துன்பத்தை ஏன் முதுகுல சுமந்துகிட்ட இல்ல தலையில சுமந்துகிட்ட நடக்கிற? உன்னை யாரு நடக்க சொன்னா? நீ நடக்கிறதால யாராவது பரிதாபப்படணுமா? பரிதாபப்பட்டு இந்தப்பா உன் துன்பத்தை நான் சுமந்துக்கிறேன்னு ஒரு பையன் வரமாட்டான். சந்தோஷத்தை கொடுக்க 1000, சந்தோஷத்தை ஷேர் பண்ண 1000 பேர் வருவான். ஆனா துன்பத்தை ஷேர் பண்ண வரமாட்டான். என் துன்பத்தை ஏத்துக்கிறியான்னு கேட்ட யாரும் ஏத்துக்க மாட்டாங்க.
ஆனா ஏத்துக்கக்கூடிய அளவுல எவனும் இல்லை. ரைட்டா? அதை சுமக்கிறதுக்கு யாரும் விரும்பல, சுமக்க முடியாதது. அப்ப யாருக்கிட்ட கொடுக்கணும்? கடவுள்கிட்ட கொடு. அப்போ துன்பத்தை ஏன் இன்னொருத்தன்ட்ட கொட்டுற? அதாவது எப்படின்னா, பரிதாபத்தை ஏன் மனுஷங்க மேல தேடுற? நீ நான் பரிதாபத்துக்குரிய ஆளா? நீ பாவப்பட்ட ஆளா? உனக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா? எதுவுமே இல்லைனாலும் அறிவு இருக்குல்ல, அறிவை முழுக்க பயன்படுத்து. நீ இல்லாததை நினைச்சு ஏன் ஏங்கிட்டு இருக்க? இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. மதிக்கிறவன் மதிக்கட்டும், மதிக்காதவன் போகட்டும். யாருக்கு என்ன லாஸ்? உன் திறமை தான், உன்னோட செயல் தான், உன்னுடைய ஒட்டுமொத்த செயல் தான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுது. உன்னோட உருவமோ உன்கிட்ட இல்லாததோ காட்டல. நீ அதை பெருசு பண்ணா உன்னோட செயல்ல தடைப்படுது. அதை நீ பெருசு பண்ணாம கேஷுவலா எடுத்துக்கிட்டா உனக்கு உன்னுடைய செயலுக்கு அது கிரீன் சிக்னல் கொடுக்குது. மனசு அமைதியாகுது, சந்தோஷம் கிடைக்குது, நம்பிக்கை பெருகுது. எல்லாமே கூடுதல் லாபம்தான். என்கிட்ட ஆரம்பத்துல நிறைய பேரு என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீ எல்லாம் இப்படி இருக்க, ரொம்ப ஒல்லியா இருக்க, கருப்பா இருக்க. கருப்புனா ரொம்ப கருப்பு இல்லை, ஓரளவுக்கு. அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச மாதிரி. அதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பவுடரும் கர்ச்சிஃபும் இல்லாம இருக்கவே மாட்டேன். அடிக்கடி எங்கேயாவது வெளியில போனா உடனே அந்த பவுடரை எடுத்து போட்டு போய், ஆனா இன்னைக்கு பவுடரை பார்த்தாவே நீ காது தூரம் ஓடுற அப்படின்னுவாங்க. நிறைய விஷயங்கள் அம்மாவுக்கு தெரியும் இல்ல, நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு எல்லாமே பல விஷயங்கள் எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி நான் கண்டுக்கவும் இல்லை. அப்ப எனக்கே ஆச்சரியமா, நான் நிஜமா தானா, சத்தியம் பண்ணுங்கன்னா, ஆமாண்டா சத்தியமா நீ பவுடரும் கர்ச்சிஃப்ல ஒரு பவுடரை கொட்டிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தலையை சீவிக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டே தான் நீ இருப்ப அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன விஷயங்கள் வருதுன்னா, நம்ம அழகா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அழகா இல்லாம போறோம். நம்ம அழகா இருக்கிறோம் நினைக்கும் போது அழகா மாறிடுறோம். இது என்ன, அதே ஸ்கின்னு, அதே கண்ணு. ஆனா கண்ணு எனக்கு மாறாது, ஸ்கின்னு டோனு மாறாது. ஆனா நம்பிக்கை மாறும் போது எல்லாமே மாறுது. ஆச்சரியமா இல்ல? உடல்ல இருக்கக்கூடிய கை காலு எதுவுமே மாறாது. நீங்க எவ்வளவு இப்போ ஒரு பிளாக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எத்தனையோ கிரீம்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. யூஸ் பண்ணி விளையாட முடியுமா என்ன? ஒரு 20 to 30% பாசிபிள் இருக்கு, அவ்வளவுதான். டோட்டலா சேஞ்ச் ஆக முடியாது, எந்த இடத்துல சேஞ்ச் ஆக முடியாது. நீங்க ஏதாவது ஒரு கெமிக்கல் சைட்ல ரியாக்ட் பண்ண எடுத்தாலும் அது வேற இடத்துல பாதிக்கும். ஸோ இயற்கையா இருக்கிறது இயற்கையா வச்சுக்கிறது நல்லது. இயற்கையா செயற்கையா மாத்திட்டோம்னா அதுக்கு நாம விலை கொடுக்குற மாதிரி போயிடுவோம். அந்த விலை ஈடு செய்ய முடியாத விலையா இருக்கும். என்ன இருக்குதோ அப்படியே இரு, என்ன பிரச்சனை? அப்போ நம்ம நம்பிக்கை மாறும்போது எல்லாமே மாறுது. நம்ம நம்பிக்கை எடுக்கும் போது எல்லாமே மாறுது. ஆனா அந்த மாற்றம் நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சோகத்தை அது தருது. அப்போ மறக்க முடியாத மாறவே முடியாத ஒரு விஷயத்தை கூட இங்க மாத்திக்க முடியும். ஏன்னா உன்னையும் என்னையும் படைச்சவன் அவன்தான். உன்னையும் என்னையும் படைச்சவன் அவன்தான். ஒரு மனுஷனால நம்ம பாதிக்கப்படுறோம்னா ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, உன்னையும் படைச்சது என் சாயப்பாதான்டா. அவன் எந்த மதத்துல கூட இருக்கட்டும், எந்த சாமியை கூட இருக்கட்டும். சாமின்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், பேரு மட்டும் தான் இங்க மாறி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே பவர் தான், எல்லாத்துக்கும் ஒரே பவர் தான். இதுல நம்ம ஆட்கள் நிறைய சொல்லுவாங்க, அந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடு, ஆஞ்சநேயரை கும்பிட்டா தைரியம் வரும். அப்ப விநாயகரை கும்பிட்டா தைரியம் வராதா? சரஸ்வதியை கும்பிட்டா படிப்பு வரும். அப்ப ஆஞ்சநேயரை கும்பிட்டா படிப்பு வராதா? இப்ப ஆஞ்சநேயரை கும்பிட்டா வீரம் மட்டும்தான் வருமா? அப்ப நம்ம அறிவு பெருகாதா? பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கு பிடிப்பு இருக்கணுன்றதுக்காக இந்த சாமி, இந்த சாமிக்கு இந்த பவர்ஸ் அப்படின்னாங்க. ஆனா அது மூட நம்பிக்கையின் அடையாளமா வந்துருச்சு. சாமியே பார்த்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பயந்து ஓடுது. என்னடா அவன் இப்படி பண்றான்,
நம்மளாடா இவனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன் மானத்தை இவன் இங்க வாங்கிட்டு இருக்கிறா, நான் என்னமோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும், இவன் என்னமோ என் பேரை காப்பாத்துற மாதிரியும். கடவுள் எந்த கடவுளும் சொல்லல. உடலை வருத்தி நீ நோன்பு இருன்னு சொல்லவே இல்லை. நோன்பு இருக்கிறதுன்றது ஒரு மன உறுதியை ஏற்படுத்துறது, ஒரு மன உறுதியை ஏற்படுத்தும். நம்மளால முடியும்ன்ற ஒரு விஷயத்தை அது கொண்டு வரும். அதுதான் அது மனசை கட்டுப்படுத்துறது, உடம்புக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கறது. இப்படிதான். இதுல கடவுள் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனா நம்ம பிள்ளைங்க ஒரு மாதிரி திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு சாமிக்கு, புதன்கிழமை ஒரு சாமிக்கு, வியாழக்கிழமை சாயப்பாவுக்கு, வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு, சனிக்கிழமைக்கு பெருமாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாக்கி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பேசாம ஜீசஸுக்கு கொடுத்துடலாமா? அந்த மதத்துல இருக்கிறவங்க கடவுள் பண்ணட்டும். எல்லா கடவுளும் 10% நல்லது பண்ணா வாரத்துல 7 நாள் 70% நமக்கு நல்லது நடக்கும்னு இப்படி போறோம். ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் அதிகமாகுது. ஏன்னா பிரச்சனைக்கு உரிய ரூட்டு போல, பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ரூட்டில் தான் இவருடைய பயணம் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் கடவுள் வெறுக்கிறாரு. கடவுள் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதாவது ஏதாவது ஒரு உயிர் பலி கடவுள் கேட்கிறாரா? உடனே போய் ஆடை வெட்டுறோம், கோழியை வெட்டுறோம். எந்த கடவுளாவது தான் படைச்ச ஒரு உயிரினத்தை கொல்ல சொல்லுமா? சொல்லுமா? நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ உயிர் பலி கொடுக்கலன்னா ஏதோ ஒரு பலி ஆயிடும். நீ நினைச்சதால பலியாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு உயிர் பலி கொடுத்துட்டு போயிடலாம். சத்தியமா சொல்றேன், அதுக்கு உயிர் பலி கொடுத்துடலாம். நீ பயந்துகிட்டே இருக்க, ஒரு விஷயத்துக்கும் பயப்படுற. தெய்வ குத்தம் ஆயிடுமோ, தெய்வ குத்தம்னா தெய்வம் உன்னை தண்டிச்சிருமா? தெய்வம் தண்டிச்சிருமா? சொல்லுங்க. தண்டிக்கிறதா இருந்தா அது தெய்வமே இல்லை, தண்டிக்காததுதான் தெய்வம். அதாவது தெய்வம் எனக்கு இதை பண்ணல, நீ பண்ணாம இருக்கல்ல, பாரு நடக்கிறதே பாரு, நான் மாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு இவனா நினைச்சு தெய்வத்துக்கு குத்தம் வந்துரும் சொல்லி செஞ்சிடறான். செய்யலைன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுதான் சொல்லி முடிச்சு போடுறான். எப்ப இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இல்ல உனக்கு தெரியாது, இந்த சாமி பவர்ஃபுல், சொன்னா செஞ்சிடணுமா, இல்லாட்டி சாமி கண்ணை குத்துமா? நீங்க சொல்லுங்களேன். உங்ககிட்ட கேட்கிற கடவுள்னா என்ன டெஃபினிஷன்? கடவுள்னா என்ன டெஃபினிஷன்? பதில் சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. கடவுள்னா என்ன? கடவுளோட டெஃபினிஷன் எனக்கு படிச்ச வரைக்கும், என் மனசுக்குள்ள படிச்ச வரைக்கும், என் மனசுக்குள்ள கடவுள் சொன்ன வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், அன்பும் இரக்கமும் தான் கடவுளுடைய டெஃபினிஷன். ஒரு கோழியை நாம சாப்பிடணும்னு சொல்லி கடவுளுக்கு கேட்கிறாருன்னு சொல்லி நாம கேட்கிறோம். கடவுள் அந்த கோழியை சாப்பிட்டாரா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நாம செய்யறோம், கடவுள் பேர்ல செய்யறோம், அவ்வளவுதான். கடவுள் விரும்பல இதெல்லாம். நீ விரும்புறன்றதுக்காக கடவுள் விரும்புறதா ஆயிடுமா? சத்தியமா இல்ல. அதுக்காக நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாம் பாவம்னு சொல்லல, ஏன்னா நானும் தான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். பட் நம்ம இன்னும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பாவங்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்தை நிறுத்துவோம் தான் நான் யோசிக்கிறேன். எத்தனையோ பாவங்கள் செய்யறோம்ல, நமக்கு தெரிஞ்சு பாவங்கள் செய்யறதை விட தெரியாம எத்தனையோ பாவங்கள் செய்யறோம். எனக்கு அதுக்கும் இதெல்லாம் பாவம். கோழி சாப்பிட்றது பாவம், ஆடு சாப்பிட்றது பாவம், மீன் சாப்பிட்றது பாவம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அப்ப நம்ம எல்லா பாவத்தையும் விட்டுட்டோம்னு அர்த்தம். ஆனா நம்ம எல்லா பாவத்தையும் விட முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு வழியில தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா செய்யறோம். நீங்க என்னைக்கு நான் தப்பு செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க தப்ப நீங்க திருத்திப்பீங்க. இல்ல நான் செய்யல அப்படின்னா நீங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதை ஏன் நமக்கு புரியலன்னு தெரியல. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கூட ஈஸியா நீங்க ரீச் பண்ணிடலாம். ஆனா எல்லா விஷயமும் இப்படிதான், கிரகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு பாடத்தை, நீங்களா ஆசிரியரா இருந்து நீங்களே ஸ்டூடெண்டா இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடம் எப்படி உருப்படும்? சரியான படத்தை படிச்சுட்டா பிரச்சனை இல்லை. தப்பான படத்தை படிச்சுட்டு இதுதான் சரியான பாடம் அப்படின்னா வாழ்க்கைன்ற படத்துல முன்னாடி நிற்க மாட்டோம், அடையாளம் தெரியாத மனுஷனா மாறிடுவோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அடையாளம் தெரியாதவர்களா இருக்கிறாங்க.
ஏன்னா வாழ்க்கைன்ற பாடத்தை நீ சரியா படிக்கல, நீ சரியா புரிஞ்சுக்கல. இதுதான் கணக்கா இங்க நிக்குது. இப்ப இதுல இருந்து மீள்வதற்குத்தான் இவ்வளவு விஷயங்கள் நாம கத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்ப இப்பயும் கத்துக்கலன்னா எப்பயும் கத்துக்க முடியாம போயிடும். பல விஷயங்களை நாம அலட்சியப்படுத்துறதால வாழ்க்கையில நம்ம பின்னுக்கு நிக்கிறோம், முன்னுக்கே காணோம். ஆனா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, வாழ்க்கையில நான் முன்னாடி நிக்கணும், வாழ்க்கையில எனக்கு பெரிய ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இங்க இருக்கிற ஒரு 80 வயசான அந்த அம்மாவுக்கும் ஆசை இருக்கு, 18 வயசுல இருக்கவனுக்கும் ஆசை இருக்கு. இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? இல்லப்பா இந்த வாழ்க்கை முன்னுக்கெல்லாம் வரணும் இல்லப்பா, நான் இப்படியே இருந்துறப்பா சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, வாழணும்ன்ற ஆசை இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எவ்வளவு ஒர்ஸ்டா இருக்குது. அப்போ அந்த ஒர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாமா? இல்ல இது தப்பு, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும்னு நினைச்சு வாழலாமா? இது உங்க கையில இருக்கு. கடவுள் தினம் தினம் ஒரு பதிவின் மூலமா உங்களுடைய வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கிறார். 100% என்னால தெளிவா சொல்ல முடியும், 100%. ஏன்னா ஒரு பதிவையும் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ முழுமையா அவங்க வாழ்க்கை நல்லாவே மாறி இருக்குது. அதுல கடவுள் குறைய வைக்கல. ஏன்னா கடவுளுக்கு தேவை நீங்க செய்யக்கூடிய சக்கரை பொங்கலோ, நீங்க செய்யக்கூடிய மதிப்பு வாய்ந்த பூஜையோ கிடையாது. உங்க வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய ஒழுக்கம், விட்டு கொடுக்கும் தன்மை, மன்னிக்கக்கூடிய சுபாவம், ஆணவம், அகங்காரம், இதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ். இதையெல்லாம் விட சொல்றாரு. இதெல்லாம் விட சொல்ல, அதை விட்டுட்டு ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் தினமும் அபிஷேகம் பண்ணுவேன், பால் அபிஷேகம் தினமும் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி நாங்க செய்வோம். அப்ப 1/4 லிட்டர் பால் வேஸ்ட் இல்லை. அப்ப 1/4 லிட்டர் பாலை ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தா கடவுள் சிறப்பா இருப்பாரா? இல்ல அந்த குழந்தைக்கு ஏன் நீ கொடுக்குற, என்னுடைய சிலையில ஊத்தி அந்த பாலை கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லுவாரா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா எல்லா விஷயமும் பேசிடுவோம் இன்னைக்கு. அப்போ அந்த அபிஷேகம் பண்றதுக்கு பால் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? அப்போ அந்த ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் ஆகுது இல்லையா? அதுக்கு வயிறார யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க கண்கள்ல சாயப்பாவோட கண்களை பார்க்கலாமே, தப்பு இல்லையே? எத்தனையோ பேர், இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், நம்ம அன்பே சாயில மாசம் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னா வாரம் வாங்கி கொடுத்து ஆச்சரியப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வாரம் வாங்கி கொடுக்கறவங்க பணக்காரரா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, யாருமே பணக்காரர் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். பணக்காரர்கள் கடவுளுடைய சமூகத்தில் வர முடியாது. ஏன்னா பணக்காரர்கள் பணத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அன்பு, இரக்கத்துக்கு, கருணைக்கு, அடுத்தவங்க உதவி செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார்கள். கார்ல போயிட்டு ஏர் செக் பண்றா கூட தேடி கண்டுபிடிச்சு 5 ரூபா கொடுப்பாங்க. ஆனா பைக்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவரு, ஓகேங்களா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவரு, ஒரு வயசானவர், நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது, ஒரு வயசானவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஏர் செக் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கார், நல்ல கார், எப்படியோ ஒரு 10-12 லட்சம் ரூபாய் இருக்கும், அந்த கார்ல இருக்கிறவனுக்கு ஏர் செக் பண்றாரு. அங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த வயசானவர் கிட்டத்தட்ட 70-80 வயசு இருக்கும். அந்த வேர்வையில நனைகிறார் அவரு. அப்ப இவர் அந்த கார் ஓனர் ஏருக்கு இத்தனை பாயிண்ட் வைங்கன்றார். வச்சுட்டு அவரை கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்றார். நான் பார்த்துட்டே இருக்கேன், கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு பர்ஸ் எடுக்கிறாரு. பர்ஸ்ல 100 ரூபாயா இருக்குது. பர்ஸ்ல எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் இருக்குது. 100 1000 இருக்குது. அதுக்கப்புறம் தேடுறாரு. அவருக்கு வெயில பின்னாடி வரவன் ஹார்ன் அடிக்கிறான்.
கடைசியில பார்த்தா எங்கேயோ ஒரு ரூபாய் இருந்தது, அந்த ரூபாயை கொடுத்துட்டு போறாரு. இப்ப இந்த 100 ரூபாய் கொடுத்தா கார்ல போறவரு நடுத்தெருவுக்கு வந்துருவாரா? சொல்லுங்க. 100 ரூபாய் கொடுத்தா நடுத்தெருவுக்கு வந்துருவாரா? சரி, ஓகே. இந்த ஆளோட புத்தி இப்படி. யாரு? கார்ல இருக்கிறவன் பணக்கார, அவனுக்கு கடவுள் சமூகத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொன்னாங்க இல்லையா? அதுக்கு இந்த ஆளுதான் சாட்சி. சரி, அப்ப யாரு கடவுள் சமுதாயத்துல வர முடியும்னா ஏழை எளியவர்கள். யாரு? ஏழை எளியவர்கள், அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். இப்ப நானும் ஒரு மாசம் வேலை செய்யலைன்னா நானும் பட்னி தான். இப்ப நானும் மிடில் கிளாஸ் தான், நீங்களும் மிடில் கிளாஸ் தான், ரைட்டா? அப்போ கடவுள் சமூகத்துல யார் வர முடியும்? நம்மள மாதிரி ஆட்கள் தான் வர முடியும். அப்ப இதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றிகள் சொல்லலாம். இப்ப அடுத்தது ஒரு டெலிவரி ஒரு இருக்கிறவர், ஒரு 32 வயசு இருக்கும். ஒரு பெரிய பைக்ல இல்ல, ஒரு நார்மலா ஒரு இந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் சொல்லி ஒரு வண்டி இருக்கும் இல்லையா? அந்த வண்டியே பார்த்தா ரொம்ப பழைய வண்டியா இருக்குது. இவரும் பார்த்தா இவர் வந்து ஏர் செக் பண்றாரு. செக் பண்ணி இவர் எவ்வளவு தெரியுமா காசு கொடுக்குறாரு? எவ்வளவு தெரியுமா? 20 ரூபா கொடுக்குறாரு. 1 ரூபா 2 ரூபா இருக்குது அவர்கிட்ட. 1 ரூபா 2 ரூபா இருக்கு, 20 ரூபா கொடுக்குறாரு. கடவுளோட சமுதாயத்துல எவன் வர முடியும் உள்ள? மிடில் கிளாஸா பணக்காரனா? ஏழை வருவானா பணக்கார வருவானா? அவ்வளவுதான். பைபிள் இருக்கக்கூடிய விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அப்ப கடவுள் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையா தானே இருக்குது. எந்த கடவுள் சொன்னா என்ன? பகவத்கீதையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, பைபிள்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, குரான்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, புத்தாஸ்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்வழிப்படுத்துவதற்காக தானே அந்த வார்த்தைகள். அப்போ என்ன யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து உங்ககிட்ட விலை உயர்ந்தபடியா பூஜை செய்யணும் கேட்கல, 4 பேருக்கு நல்லது செய்யணும் சொல்றாரு. 4 பேருக்கு நல்லது செய். கோயில்ல வந்து நீ 100 500 கொடுக்கறதுக்கு பதிலா சாப்பாடா வாங்கி கொடுன்றாரு. ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றாரு. இல்ல கோயிலுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா, சரி கோயிலுக்கு 500 ரூபாய்க்கு பண்றீங்களா பண்ணுங்க, நம்ம கோயில் ஓகே பண்றது தப்பு இல்லை. சரி 500 ரூபா, நான் 500 ரூபா பண்ணணும்னா கோயிலுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பண்ணுங்க, வெளியில இருக்கிற ஏழைங்களுக்கு 200 ரூபா பண்ணுங்க. அவங்களுக்கு யாருங்க பாத்துக்க முடியும்? நாம தானே பாத்துக்கணும். சொல்லுங்க. நம்மளை நம்பி தானே கடவுள் வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்படைச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நாம் அதை விட முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தானே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ நமக்கு கீழே ஒருத்தவங்களை கடவுள் படைச்சிருக்காருன்னா இலக்காரம் செய்வதற்கு இல்லை, அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு. இந்த கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட். இதை சொல்லும் போது உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லுவேன். இப்போ உனக்கு கீழே இருக்கிறவங்கள நீ அன்பா சந்தோஷமா பாத்துக்கிறன்னா, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் உன்னை பார்த்துப்பான். இது வந்து செயின். இப்ப வந்து இந்த சில மல்டி லெவல் மார்க்கெட்லாம் இருக்கும். இவரை சேர்த்து விட்டா அவர் 10 ரூபா சம்பாதிச்சாருன்னா உனக்கு 5 ரூபா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிட்டாருன்னா உனக்கு 3 ரூபா. ஸோ எல்லா இடத்துலயும் போனா லாபம் நிக்குது, நஷ்டம் இல்லை. அது போல உனக்கு கீழே இருக்கிறவங்கள நீ சந்தோஷமா பார்த்துக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ, அவங்களுக்கு தேவையானதை முடிஞ்ச அளவுக்கு செய்ய, நல்ல வார்த்தைகளை பேசு, அவங்க கூட வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்க முடியுமோ இரு, அக்கறை எடு. நீ அப்படி செஞ்சா உனக்கு மேல ஒருத்தர் இருப்பான், அவன் உனக்கு கீழே இருக்கிறவனை நீ எப்படி பார்த்துக்கிட்டியோ அதை விட உன்னை சிறப்பா பார்த்துப்பான். நம்ம அன்பை இப்படிதான் வளர்க்கணும், ரைட்டா? நான் இவ்வளவு செஞ்சேன், எனக்கு எதுவுமே இல்லையே படுபாவி அப்படின்னு சொல்லி திட்டா செஞ்சது எல்லாம் பாவ கணக்குல போயிடும், செஞ்சது எல்லாம் நஷ்ட கணக்குல போயிடும். லாபங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா தூங்கி எந்திரிச்சுக்கிறதுக்குள்ள அந்த லாபம் மைனஸ்ல போயிடும். கடவுள் படத்தை எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறோம் அன்பை சாயில். இல்ல இது நான் சொல்லி கொடுக்குறேன்னு நான் பெருமைப்படுறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அப்படி நான் நினைச்சா அது நானே எனக்கு முட்டாளா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவேன்.
எல்லா விஷயங்களும் நான் இப்போ உங்ககிட்ட பேசுறதால எனக்கு நிறைய விஷயம் எனக்கே கிடைக்குது. இதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதை பேசணும் அதை பேசணும் வேற ஏதாவது இதை பத்தி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு எடுக்கிறோம், ஒரு ஹெட்ஃபோனை போடுறோம், வீடு ஃபுல்லா நடக்கிறோம். நான் வாக்கிங் வந்து இப்படி கூட நடக்கிறேன் 30 நிமிஷம். நான் ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். அதில் வாக்கிங் போகும்போது 5,000 ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் அன்பே சாயில 2 ஆடியோ கொடுக்கும்போது 30 நிமிஷம் ஸ்டெப்ஸ். பார்த்தீங்கன்னா காலம் அவ்வளோ வலி இருக்குது, நைட்டு நல்ல செம தூக்கம் வருது. ஸோ தெர் இஸ் நோ ஸ்கிரிப்ட். எதுவுமே ஸ்கிரிப்ட் பேசல இல்லவே இல்லை. எடுக்கிறோம், பேசுறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்தி பதிவை முடிக்கிறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்காகன்னா அன்பே சாயில கொடுக்கக்கூடிய பாடத்தை நாம படிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போவோன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் புரிய வச்சு உங்க வாழ்க்கையில வாழணும்னு சாயப்பாவுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை எல்லாரும் தவறாம ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு மதியானம் கொடுத்த 12 மணி ஆடியோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. 8122000332. திரும்பவும் சொல்றேன், 8122000332. இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ப்பாட போட்டோஸ் அனுப்புங்க. உங்களோட நம்பர் வந்து நீங்க என்ன பேர்ல வந்து வச்சிருக்கீங்களோ அதே பேர்ல நான் அப்படியே நான் சேவ் பண்ணிப்பேன். எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது நம்ம எந்தெந்த ஆடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நான் ஏன் வைக்கிறேன் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் போய் சேரணும். அன்பே சாய் குடும்பம் இத்தனோடு குடும்பம் இல்லை, இந்த உலகத்துக்கே பறந்து விரிந்த ஒரு குடும்பமா மாறணும். அதையும் தாண்டி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கொடுக்குற ஆடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லதுதான், இது இன்னும் 10 பேருக்கு போனா அந்த 10 பேருடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்ற முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். இந்த விஷயத்த செய்யுங்க. அதுக்கப்புறம் அன்பே சாய் டிஷர்ட்ஸ், இந்த பவர் பாயிண்ட்னு ஒரு சாய்ராம் இருக்காங்க. அவங்க நம்பர் எந்த நம்பர்ல எனக்கு வந்து அவங்க அட்ரஸ் வந்து அனுப்பவே மாட்டேன்றாங்க. அதனால வந்து யாராவது அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா, அம்மா சாயண்ணா வந்து இல்லை சாய் தம்பி வந்து இல்லை சாய்ராம் வந்து உங்க அட்ரஸ் கேட்குறாங்க, அவருக்கு இந்த நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அனுப்பியாச்சு, அவங்களுக்கு மட்டும்தான் என்ன அனுப்பல. அவங்க சம்டைம்ஸ் வந்து கமெண்ட் சொல்றாங்க எனக்கு என்ன டிஷர்ட் வரலன்னு. திருப்பி அம்மா உங்க அட்ரஸை சொல்லுங்கம்மானா அவங்க அதை பார்க்க மாட்டேறாங்க, அடுத்த ஆடியோவுக்கு ரிப்ளை பண்றாங்க. ஸோ அதனால எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டியதை உங்களுக்கு சேர்ந்து ஆகணுன்றது கடவுளோட கணக்கு. அதனால இது பண்ணுங்க. ஸோ அடுத்த லாட் வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வந்து அன்பே சாய் டிஷர்ட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல என்ன நம்பர் சொல்லியிருக்கேனோ அதே நம்பர் தான் கூகுள் பே. அதுக்கு வந்து 500 ருபீஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜோட சேர்த்து தான் நம்ம சொல்றோம். சாய்பாவுடைய ஒரு டிஷர்ட்டும் அவருடைய ஒரு லேமினேட் செய்யப்பட்ட ஒரு போட்டோ, ஸ்டிக்கர் அண்ட் உதி, ஒரு சின்ன பாக்கெட்ல உதி, இதை வந்து அனுப்பி வைக்கிறோம். தேவைப்படுறவங்க நிச்சயமா வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த கூகுள் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து என்னுடைய நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டா எழுதுங்க. 2 ஃபோன் நம்பர், தயவு செய்து 2 ஃபோன் நம்பர் வேணும். ஓகேங்களா? அட்ரஸ் தெளிவா இருக்கணும். உங்களுக்கு டிஷர்ட் என்ன சைஸ்ன்றதையும் பார்க்கணும். எம் இருக்குது, எல் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது, XXL இருக்குது, XXL இருக்குது. ஓகேங்களா? தெளிவா சொல்ல கேட்டுக்கோங்க. என்ன சைஸ் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா வித்தின் அ வீக்ல உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அதை வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதாவது இதெல்லாம் வாங்கினாதான் கடவுளோட அருள் வருமா அப்படின்னு அந்த மூட நம்பிக்கைக்குள்ளதான் நான் உங்களை எடுத்துட்டு போக விரும்பல. நான் எடுத்துட்டு போகவும் மாட்டேன். நான் ஒரு நாள் அந்த அன்பே சாய் டிஷர்ட் வந்து விஷ்ணு சாய்ராம் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தார், எம்ப்ராய்டரி போட்டு. அது பண்ணதால எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, இது மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு. அதனாலதான் நம்ம இதை பண்ணோம். ஆனா இது எல்லா வீட்டுக்கும் போகணுன்ற எனக்கு ஒரு ஆசை ஜாஸ்தியா தான் இருக்குது. அதனால வந்து எல்லாரும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒருவேளை இல்லை எனக்கு 500 ரூபாய் இல்லை சாய்ராம்,
என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 200 ரூபா இருக்குதுன்னா பரவாயில்ல, எந்த காசு இருந்தாலும் கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்ரீயா போயிடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃப்ரீயா போயிடக்கூடாது. என்னுடைய முறைப்படி வரக்கூடிய காஸ்ட் வந்து 500 ருபீஸ். இல்லை சாய்ராம் என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது, ஆனால் என்ன பண்றது, அதில் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க, டிஷர்ட்லாம் அப்பெல்லாம் இல்லை. 500 ரூபாய்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால வந்து ஃப்ரீயா கொடுக்கக்கூடாதுன்றது கடவுளுடைய விருப்பம், அது புரிஞ்சுக்கணும். அதாவது சாய்பாவோட மசூதியில சில பேர் வேலை பார்ப்பாங்களாம். வேலை பார்க்கும்போது அப்ப வந்து சாய்பா வந்து காசு கொடுப்பாரு. அப்ப வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப வந்து சாய்பா வந்து கோவப்பட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ செஞ்ச வேலைக்கு நான் உனக்கு காசு கொடுக்கணும், அதான் தர்மம் அப்படின்னு. அந்த தர்மத்தை நம்ம அன்பே சாயில ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த ரேட்டு 500 ரூபா வச்சிருக்கோம். ஓகேங்களா? 500 ரூபா வச்சிருக்கோம். நீங்க 500க்கு மேல அனுப்புனாலும் அந்த 500க்கு மேல அனுப்புறத அன்னதானத்துக்கு கொண்டு போயிடுவோம். நம்ம அதை பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு மாசம் பண்றோம் இல்லையா, அதுல கொண்டு போயிடுவோம். அதனால யாரும் எந்த விதமான நிர்பந்தமும் இங்க பண்ண மாட்டோம். பட் ஒரே விஷயம், ஒரு எதுவா இருந்தாலும் இந்த காக்கா கூட்டம் மாதிரி, இந்த காக்கா வந்து இந்த சாப்பாடு வச்சா 4 காக்கா கூட்டு தான் சாப்பிடும். அதே மாதிரி எனக்கு ஒரு என்ன ஆசைன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணும். அந்த தாட்ல தான் நம்ம எல்லாமே செய்யறோம். அதில் விருப்பப்படுறவங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா